அடிமை. நான் ஆண்டவரின் அடிமை. எப்பொழுது கபிரியேல் வானதூதர் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி கடவுளின் சர்வ வல்லமை குறித்து அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்தினாரோ, கடவுளின் சர்வ வல்லமை குறித்து மாதாவுக்கு நினைவூட்டினாரோ, அப்பொழுதே அன்னை மரியாள் சரணடைந்து விடுகிறார். நான் ஆண்டவரின் அடிமை. இரண்டு விதங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்கிற அந்த ஒரு வசனத்தை இரண்டு முறைகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, இது முதல் நான் ஆண்டவரின் அடிமை, எனவே கடவுள் எதை விரும்பினாலும் என்ன செய்து கொள்ளலாம், என் மூலமாக செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு அர்ப்பணம். அல்லது இன்னொரு முறையிலும் புரிந்து கொள்ளலாம், இதுவரை நான் கடவுளுக்கு அடிமையாகத்தானே இருக்கிறேன், இதையே என்கிட்ட போய் கேட்கணும், என்கிட்ட கேட்டுட்டு தான் கடவுள் இதை செய்யணுமா, அவர் செய்திருக்கலாமே என்று கூட அதை என்ன செய்து கொள்ளலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி ஆயினும் கடவுளின் சர்வ வல்லமையை அறிந்ததும் அன்னை மரியாள் தன்னை அவரிடம் ஒப்படை. பிரியமானவர்களே, இதுதான் மீட்பின் வரலாற்றின் தொடக்கம். மீட்பின் வரலாறு இந்த பூமியிலே செயல்படுவதற்கான முதல் புள்ளியாக அது அமைகிறது. எல்லா அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் அடிப்படையாக இதுதான் அமைகிறது. கடவுளின் வல்லமையும் மனித அர்ப்பணிப்பும் அங்கே சேர்கிற பொழுது, கடவுளின் வல்லமையும் மனித அர்ப்பணிப்பும் அன்னை மரியாளை போன்ற ஆகட்டும் என்று சொல்கிற வார்த்தை ஒன்று சேர்கிற போது